தான் பர்த்டே ஃபங்க்ஷன் போயிருக்காருல, அங்கேயே சாப்பிட்டு வந்துருவாருண்ணா. இல்லப்பா, அவங்க வீட்டுக்கு வந்து கேட்டாலும் கேட்பான்ப்பா. பல்லவா இந்தா, நீ என்னோட எடுத்துக்கோ. அண்ணா வேணாண்ணே, எக்ஸ்ட்ராவா இருக்கே, வேஸ்டா போருமேன்னு சொல்லி தான் கேட்டேன். பரவாயில்ல, நீ சாப்பிடு. இல்ல பரவாயில்லடா, இந்தா எடுத்துக்கோ. இல்லண்ணே வேணாண்ணே, பரவாயில்ல, நீ சாப்பிடு. சரி இந்தா பாதி எடுத்துக்கோ. வா சோழா. எல்லாரும் சாப்பிட்டு இருக்கீங்களா? கரெக்ட் டைம் தான் வந்திருக்கேன். நீ இன்னும் சாப்பிடல? இல்லடா, இனிமேல் தான். போய் கை கழுவிட்டு வாடா, சாப்பிடலாம். டேய் தள்ளி உட்கார. ஏன் நீ அங்க உட்கார மாட்டியா? டேய் தள்ளி உட்கார்றா. ஒருத்தன் நீ சாப்பிட்டு தான் வருவேன் நினைச்சு ஆம்லேட் ஆட்டை போடலாம் பார்த்தேன். நல்ல வேலை வந்துட்டேன். குழம்பு இன்னும் ஊத்தவா சோழா? சோழா அண்ணா கூப்பிடுது பாருண்ணா. என்னண்ணா? டேய், குழம்பு இன்னும் ஊத்தவா? தண்ணி குடுறா. குடுறா அவனுக்கு. இப்ப எதுக்கு எல்லாரும் என்னையே பாக்குறீங்க? பிறந்த நாள் ஃபங்க்ஷன் தானே போனீங்க? ஆமா. காயத்ரி பிறந்த நாள் இல்லண்ணா. ஆமாண்டா. ஏன் காண்டா கேக்குற? உன்ன கூப்பிடனது வருத்தமா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா. பிறந்த நாள் வீட்டுல உங்களுக்கு சாப்பாடு போடலையா? எங்க வீட்டுக்கு வந்து அறக்க பறக்க சாப்பிடுறீங்க. ஏன் போடு, அதெல்லாம் நிறைய இருந்துச்சு. கேக்கு, ஸ்நாக்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டனே. சாப்பாடும் சாப்பிட சொன்னாங்க. நான் தான் எங்க வீட்டுல ஒரு சூப்பர் ஷெஃப் இருக்காரு, நான் அவர் கையில தான் சாப்பிடுவேன்னு சொல்லி ஓடி வந்துட்டேன். சாப்பாடு எல்லாம் துரத்தி விட்டாங்களா? நீங்க வந்து இப்படி கேவலமா சமாளிக்கிற? டேய், நான் நிஜமாவே அண்ணன் கையால சாப்பிடணும் தாண்டா வந்துட்டேன். நீ அவ்வளவு நல்லவனா ஒண்ணும் கிடையாது. போன் தான் வருதுல, எடுத்து பேச. நான் அப்புறம் பேசிக்கிறேன், நீ அமைதியா சாப்பிடு. தான் காயத்ரி வருது, எடுத்து பேசு. யாரா காயத்ரி? அதானே அந்த பஸ் ஸ்டாப்ல பார்த்து பொண்ணு. நீ எதுக்கு தேவையில்லாத இடத்துக்குலாம் போற? முதல்ல பிறந்த நாள்னு கூப்பிட்டாங்கண்ணே, அதனாலதான் போனேன். சரி சாப்பிடு.